அம்மா ஆமாம்மா. என்ன பண்ணுறீங்க? சங்கராந்தி சமையல் ஆயிட்டு இருக்கு. பாசி பயிறு ஆமாம், வேக வச்சிருக்கேன். வேக வச்சுருக்கேன். இதில் இந்த தண்ணியை விட்டு மஞ்சத்தூளை போட்டு ஒரு கொதி வந்தோடனே இந்த தண்ணியை ரசத்துக்கு எடுத்துப்பேன். ஓகே. அப்புறம் பொரியல் வந்து அரசாணிக்காய், மஞ்சள் பூசணிம்பாங்க. இது நம்ம ஊரில் அரசாணிக்காய். அப்புறம் கத்திரிக்காய், அவரைக்காய், அப்புறம் மொச்சை, இதுவும் ஒரு பயிறு மொச்சை மாதிரி. எல்லாமே நாட்டு காய்கள். அஞ்சு வகை போட்டிருக்கேன். 5, 7, 9 அப்படி போடலாம். நாம 5 வகை காய் எல்லாம் ஒன்றா போட்டு பொரியல் பண்ணி. ஆமாம், பொரியல் பண்ணணும் சங்கராந்திக்கு. ஆமாம், அதுதான் இப்போ இதுதான் இன்றைய சமையல் ஆரம்பிக்க போகிறீங்க. ஓகே. பாசிப்பயிருக்கு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டிருக்கீங்க. ஆமாம், முதல்ல வேகும்போது போட மாட்டேன் மஞ்சத்தூள், ஏன்னா பூரா தெரிக்கும். அதனால இப்போ இது கொதிச்சா இந்த தண்ணியை எடுத்துப்பேன் ரசத்துக்கு. இதை கொதிக்க வச்சு இதோட தண்ணியை ரசத்துக்கு எடுத்துக்குவீங்க. இப்போ முன்னமே விசில் விட்டு வேக வச்சுட்டீங்க. ஆமாம், அளவாக தண்ணி விட்டு வேக வச்சுடுவேன். அப்புறமா கொஞ்சமாக தண்ணியை விட்டு பருப்புக்கு எல்லாத்துக்குமே இப்படி தான் பண்ணுவேன். ஓகே 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 ஓகேம்மா. தண்ணியை எடுத்துடுவேன். இந்த காய்கறி எல்லாம் போட்டு பொரியல் பண்ணாமல் 5 வகை போடுறேன். நான் நாட்டு காய்கறிகள் தான் யூஸ் பண்ணணும். கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு அதெல்லாம் நம்ம போடக்கூடாது. நம்ம இன்னைக்கு 5 வகை காய்கறி போடுறோம். 5 போடலாம், 7 போடலாம், 9 போடலாம். ஓகே. நைட்டு தானே ஒரு வேளை. ஆமாம்மா, போதும். 5 காப்பி இன்னைக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு சாப்பிடுவோம். ஆமாம், காலையிலேருந்து எதுவும் கிடையாது. டிஃபன் காலையில் கோதுமை ரவை உப்புமா இல்லைன்னா சப்பாத்தி அந்த மாதிரி அரிசியில் பண்ணது எதுவும் சாப்பிட மாட்டோம். கொஞ்ச நேரம் விட்டுட்டு போனேன், அதுக்குள்ளே நிறைய பண்ணிட்டீங்க போல. ஆமாம்மா, சமையல் ஆகணும்ல, சீக்கிரம் சாப்பிடணும். இது போடணும்ல, படப்பு போடணும். பாசிப்பயிறு வேக வச்சுட்டீங்க. வச்சு அந்த தண்ணி எடுத்த ரசத்தையும் ஊற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ ரசத்தை தாளிக்க போகிறீங்க. ஆமாம், பூண்டு போட்டிருக்கேன், ஒரு வரமிளகா போட்டிருக்கேன், கொஞ்சமாக தக்காளியை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன், ஒரு வரமிளகா இது பண்ணி இருங்க. ஆமாம், சங்கரா படத்தை ரெடி ஆகிக்கிட்டே இருக்கு. ஆமாம், இந்த சங்கராந்திக்கு கதை கூட சொல்லுவாங்கல்லம்மா. ஆமாம்மா, இன்னைக்கு தான் அந்த சங்கரப்பனை வெளியே விடுவாங்க. சங்கடி போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. இன்னைக்கு தான் அவர் வருவார் வெளியே. அவர் எது மேலே ஏறி வராரோ அதுக்கு நிறைய பாதிப்பு சொல்லுவாங்க. அதாவது அவர் வெளியே வரும்போது யார் அவங்க முன்னாடி நிற்கிறாங்களோ. ஆமாம், அது மனுஷனாகவும் இருக்கலாம். மனுஷன், குதிரை, அந்த மாதிரி எதுவும் ஒரு இது மேலேயும் வருவார். அது வந்தால் அன்னைக்கு இதில் அந்த வருடத்தில் அதோட இறப்பு ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம், அவ்வேறுதா வாசன் பஞ்சாங்கத்தில் கூட அந்த படம் போட்டிருப்பாங்க. ஆமாம், எது மேலே வருவாங்கங்கிறது பஞ்சாங்கத்தில் போடுவாங்க. சங்கரா பண்ணி எது மேலே வராது. ஆமாம், அன்னைக்கு அந்த தடவையில் அந்த இது மனுஷங்கள இருந்தாலும் குழந்தைங்க, ஆம்பளை, பொம்பளை குழந்தை மேலே வராரா பார்ப்பாங்க. அந்த இது பேசிக்கிட்டே ரசத்தை முடிச்சிட்டீங்க. அடுத்தது என்ன? பாசி பயிரை தாளிக்க போகிறீங்களா? ஸோ ரசம் வச்சாச்சு. இப்போ அடுத்தது குழம்பு தாளிக்க போகிறீங்க. எண்ணெய் விட்டு கடுகு போட்டு சீரகம் போட்டு. இதையே எப்பவுமே சங்கராந்தின்னா பாசி பயிர் தான் கிடையாதுமா, வேற எதுவும் பண்ணக்கூடாது. நம்ம வழக்கம் அதுதான், நம்ம ஊர் வழக்கம். ஊர் வழக்கம் பாசி பயிர் தான் கடையணும். ஆமாம், பாசி பயிர் தான். பாசி பயிர் கடைஞ்சி கத்திரிக்காய், இந்த நாட்டு காய்கறி, காய்கறிகளை போட்டு ஒற்றைப்படையாக போட்டு பொரியல் பண்ணிடுவோம். அவ்வளோதான். மற்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் வர சங்கராசனுக்கு பாசிப்பயிறு 5 வகை காய்கறிகள். 5 இல்லை, 5, 7, 9, 11. ஆமாம்மா, வீட்டில் நிறைய பேர் இருந்தால் நிறைய காயை போட்டு நிறைய பண்ணுவோம். நிறைய வகையான காய்கறி எல்லாமே போடலாம். இன்னும் ஆனால் எது போட்டாலும் வெறும் நாட்டு காய்கறிகள் மட்டும்தான் போடணும். இந்த கேரட், உருளைக்கிழங்கு அதெல்லாம் போடக்கூடாது. ஓகே. இப்போது இதை தாளிக்கிறீங்க. தாளிச்சு விட்டுருக்கேன். ஓகே. அங்கே ஏற்கனவே வேக வச்சது ரெடியாக இருக்குது. ஆமாம்மா, வெங்காயம் போட்டு 2 பச்சை மிளகா
ஒரு வரமிளகாயும் போட்டிருக்கேன். ஓகே. இப்போ தக்காளி போடுறேன். ஓகே. எல்லாம் ட்ரெடிஷ்னல் குக்கிங் தான் இன்னைக்கு. ஆமாம்மா. சங்கரப்பனுக்கு நாம நினைக்கிறது சமைச்சு போட முடியாது, அவருக்கு என்ன வேணுமோ அதுதான். ஆமாம், இதுதான் பண்ணணும். பாசிப்பயிறு கடைஞ்சி நாட்டு காய்கறி பொரியல் வச்சு. ஆமாம். இப்போ இது இந்த பாசிப்பயிறு வந்து தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினா போட்டுறது. ஆமாம், கொஞ்சமாக உப்பு போட்டுருக்கேன்னாக்கா. காலையிலேருந்து சாப்பாடு வேற இல்லையா, நான் ஒரே பசியில். அப்படி சொல்லக்கூடாது, விரதம் இருக்கும்ல, அதனால சொல்லக்கூடாது. ஆமாம், பசி சொல்லக்கூடாது நம்ம. ஓகே, விட்டேன்னு சொல்லிடுவோம். ஆமாம், விட்டேன்னு சொல்லிடுவோம். கொஞ்சம் வதங்கட்டும். ஓகேம்மா. கொஞ்சமாக சாம்பார் தூள் போடுறேன். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம். ஆமாம், சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு. ஓகே. அதையும் போட்டு நல்லா கிளறி. ஆமாம் ஆமாம். கொஞ்சோண்டு தண்ணி விட்டுருக்கேம்மா. என்ன வதங்கணும் நீங்கள் அப்புறம் தண்ணி வதங்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். தக்காளியெல்லாம் நல்லா இதாகிடும். வதங்கிட்டோம், சாம்பார் தூளெல்லாம் நல்லா கொதிக்கும் போது எடுத்து விட்டுடலாம். பாசிப்பயிறுக்கா இது முடிஞ்சது. இன்னும் 2 ஸ்டெப்பு பாக்கி இருக்கு. ஆமாம், பொரியல் தாளிக்கணும், சாதம் வைக்கணும். ஆமாம். என்ன ஏதாவது சொல்லணுமா நீங்கள்? சாம்பார் தூள் போடாமையும் நம்ம வெறும் இதை மட்டும் போட்டும் தாளிச்சுக்கலாம். ஓ, இது போட்டதை மட்டும் போட்டோம். ஆமாம், அப்படியே சாம்பார் தூள் போட்டு அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரே மாதிரி பண்ணாமல் இதாக பண்ணாருதா இல்லைன்னா வெறும் சாம்பார் தூளை மட்டும் கட் பண்ணிடலாம். ஆமாம், கட் பண்ணி சாம்பார் தூள் போட்டாலும் நல்லா இருக்கும். நெய் விட்டு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். இப்போ 2வது ஸ்டெப்பு முடிஞ்சது. ஆமாம் ஆமாம். பாசிப்பயிறு கடையில் முடிஞ்சது. கொதிக்கணும். கொதிக்கணும். இல்லை, அதுக்கு தான் சொல்கிறேன். இதுக்கு சாம்பார் தூள் போட்டால் நல்லா இருக்கும், போடாட்டியும் இது அது ஓல்டு ட்ரெடிஷ்னல் மாதிரி இருக்கும் இல்லையா? ஆமாம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இது கொதித்தால் பாசிப்பயிறு கடையில் முடிஞ்சதுமா. சாம்பார் தூள் போட்டதுனால தான் கமகமன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா. இந்த மாதிரி சமயத்தில் உப்பு பார்த்துக்கணுமா? இப்போ இன்னைக்கு உப்பு பார்க்க மாட்டீங்க. ஆமாம். ஏன்னா இதுக்கு என்ன சொல்லுவாங்க, சங்கரப்பனுக்கு படையலா படப்பா? படப்பு. படப்பு. அது என்ன டிஃபரன்ஸ் படப்புக்கும் படையலுக்கும்? படையல்னு நம்ம சொல்ல மாட்டோம், அது வந்து நம்ம வீட்டில் முன்னோர்களுக்கு படைக்கிறதுக்கு தான் படையல் சொல்லுவோம். படப்புங்கிறது சுவாமிக்கு பண்ணுறது படப்பு. படப்பு முன்னோர்களுக்கு போடுறது படையல். அதனால அந்த வார்த்தையை சொல்ல மாட்டோம் நம்ம. கொஞ்சம் கொதிக்கட்டும். ஓகேம்மா. ஸோ இப்போ பொரியல் தாளிக்கிறேம்மா. இந்த பருப்பு ஆயிடுச்சு. பருப்பு ஆயாச்சு. ஆமாம். ரசமும் ஆயாச்சு. ஃபைனலாக இப்போ பொரியலுக்கு எண்ணெய் போட்டு கடுகு போட்டு எண்ணெய் விட்டு ஒரு 2 ஸ்பூன். இது என்ன பொரியல்? கலவையான பொரியலா? ஆமாம், கலவை பொரியல் தான். கலவை பொரியல். கலவை பொரியலா கதம்ப பொரியலா? கதம்ப பொரியல் தான். எண்ணெய் விட்டு கடுகு போட்டு உளுந்து போட்டு கடலைப்பருப்பு போட்டுருக்கீங்க, கரெக்டாக? ஆமாம்மா. கதம்ப பொரியலுக்கு. ஆமாம், அது கொஞ்சம் இதாகிட்டே இருக்கட்டும். ஓகே. கிளறணுமா இல்லை அப்படியே? அதை தான் சொல்கிறேன், ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணணுமான்னு பண்ணிட்டு குதிக்குது எல்லாம். என்ன பண்ண போகிறீங்க இப்போ? 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக அரை வெங்காயம் போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய், அரை வெங்காயம், 2 வரமிளகா தான். ஆமாம். இது நல்லா வதங்கணும். லைட்டாக வதங்கணும். காரத்துக்கு இது போடுவோம், மிளகாத்தூளும் போடுவோம். ஓ, இது கூட மிளகாத்தூள் போடுவீங்க காரத்துக்கு? 2 பச்சை மிளகா 2 வரமிளகா போட்டு பத்தாத? ஆமாம், போடணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே. எல்லா காயும் போடுறதுனால கொஞ்சோண்டு உப்பு போட்டுருக்கேன். இந்த சமயத்தில் உப்பு போட்டுக்க வேண்டியது தான். இல்லைம்மா, வெங்காயம் வதங்கிறதுக்காக. அப்புறமா காய்க்கு போடுவேன்.
அதுக்கு தனியாக வேறு ஆமாம், போடுவீங்க. இப்போ கொஞ்சமாக போடுவேன், இவ்வளோ போடுவேன். அப்போதான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும் பார்ப்பேன். ஓ, உப்பு போட்டால் தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். நான் கேட்கணும்னு நினச்சேன். எப்போ பாரு வதங்குறதுக்காக உப்பு போடுறதுக்காக உப்பு போடுறீங்களே, அது என்ன சீக்கிரட்டுன்ட்டு தான் கேட்கணும்னு நினச்சேன். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. ஆமாம்மா, இப்போ காய் போடுறேன். கத்திரிக்காயும் அவரைக்காயும். ஆமாம், எல்லா காயும் அட் டைமும் நல்லா வெந்துடும். ஓ, எல்லாமே வெந்துடும். மொத்தமாக எல்லாம் ஒன்றாவே போட்டுடலாம். ஆமாம். இப்போ ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் அவரைக்காயை போட்டிருக்கீங்க. ஆமாம்மா, கொஞ்சம் வதங்கினது இந்த காயை போட்டுருவேன். அரசாணிக்காய். ஆமாம், இதை நம்ம ஊரில் இதை தான் கும்பல் காயின்னு சொல்லுவாங்க. அது கன்னடத்தில். கன்னடம் அது சொன்ன நம்ம ஊரில் கன்னடங்கிறதுக்காக. அப்படி இல்லை, கன்னடத்தில் தான் கும்பலுக்காய். இதில் இது அரசாணிக்காய். சில பேர் இதே மஞ்சள் பூசணி, வெள்ளை பூசணி இது இருக்குல்ல, இந்த புது வீட்டுக்கெல்லாம் கட்டுவாங்க. அப்புறம் மோர் குழம்புக்கு போடுறோம்ல, அதை வெள்ளை பூசணி, இதே மஞ்சள் பூசணிம்பாங்க. ஆனால் நம்ம ஊரில் இது அரசாணிக்காய். அரசாணிக்காய். இப்போ இது வதங்கின உடனே இந்த அரசாணியை போட்டுருவீங்க. ஏற்கனவே உள்ள 2 காய் இருக்கு, இது 3வது காய். கத்திரிக்காய் வதங்கட்டும். ஓகே. இதை ஏற்கனவே கொஞ்சம் வேக வச்சு வச்சுருக்கேன். ஓ, இந்த பயிர். ஆமாம், ஏன்னா அதை கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் வேகாது, அதனால தனியாகவே வேக வச்சுருக்கீங்க. 2 வகையான பயிர். ஆமாம், அதனால இப்போ டோட்டலாக 4 காய் இருக்கு உள்ள. ஆமாம், அது மொச்சக்கொட்டை. மொச்சை, இன்னொன்று ஏதோ ஒரு பயிர் வகை. இது கூட இதை போடணும். அரசாணிக்காய் இப்போவே போடுவீங்களா? இல்லை கொஞ்சம் இது வேகட்டும். கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதை போட்டுருவீங்க. ஓகே. ஸோ கத்திரிக்காய் நல்லா இதானதுனால இப்போ இது போட்டாச்சு. 5வது காய்கறியும் போட்டாச்சு. கதம்ப பொரியலுக்கு 5 வகையான காய்கறிகள். இதில் வேறு ஏதாவது பொடிகிரி நம்ம இதுவும் போட வேண்டாம், மிளகாத்தூள் மட்டும் போடுவேன். ஓகே, காரத்துக்கு. ஆமாம், போட்டுட்டு அப்புறம் தேங்காய் போடணும். ஓ, ஃபைனலாக தேங்காய் போட்டுற வேண்டியது. அது எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக போட்டு. ஓகே. இது மிளகாத்தூள் இப்போவே போட்டுருவீங்களா? இல்லை, போடுவேம்மா. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடலாம். எதுக்கு இது மஞ்சத்தூள்? மஞ்சத்தூள் போடுறதா காய்கறிக்கலாம். இல்லை, நீங்கள் மிளகாத்தூள் மட்டும்ங்களா? மஞ்சத்தூள் போடுறதா கலருக்கு, டேஸ்ட்டாக? இல்லை, டேஸ்ட்டுக்கு 2 ஸ்பூன். ஆமாம்மா, காரம் வேணுங்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு, நமக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் நல்லா கிளறிட வேண்டியது. கதம்ப பொரியல் கரெக்டானே? ஆமாம், இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும் நான். ஏன்னா நீங்கள் வெறும் அதை வதக்கும் போது மட்டும்தான் உப்பு போட்டிருக்கீங்க. ஆமாம், ஃபைனலாக உப்பு போட்டு கிளறிடுவீங்களா? கொஞ்சம் காய் கொஞ்சம் எல்லாம் லேசாக வெந்து வரும்போது போடலாம், இல்லைன்னா வேக லேட் ஆகும். ஓகே ஓகே. அதுக்காக நீங்களும் இந்த கதம்ப பொரியல் பண்ணி பாருங்க. இது எப்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். கடலைப்பருப்பை பார்க்க பார்க்க கை பரப்பறாங்க. ஆமாம், எடுத்து வாயில் போட்டுருவான். சொல்லிகிட்டே இருப்பேன் நான், கூடாது இருக்கக்கூடாது. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இன்னைக்கு பொரியல். ஆமாம், எப்போதும் சாமிக்கு சமைக்கிறது, உப்பு பார்க்காத சமைக்கிறது எப்போ டேஸ்ட்டாக தான் இருக்கும். இல்லை, இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக தெரியும். ஓ, இதோட முடியல, இன்னும் இதில் தண்ணி தொளிச்சு மூடி வைப்பீங்களா? ஆமாம், கொஞ்சம் வேகணும்ல. ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறமா நம்ம இது போடணும். இனி வேக வச்சிருவேன். சாரி, வேக வைக்கிறேன், மூடி போட்டுருவீங்க இல்லையா? ஓகே. தேங்காய் போடுறேம்மா ஃபைனலாக. ஆமாம், இந்த காய் இதுக்கு முன்னாடி உப்பு போட்டுருணும் இல்லையா? ஆமாம், லைட்டாக போட்டுட்டேன். ஓகே. இப்போ தேங்காய் போட்டு கிளறி எடுக்க வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சது. ஆமாம்மா, சாதம் ஆகிட்டுருக்கு. சாதமாக ஆகிட்டுருக்கு. இன்னைக்கு படிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை, ஏன்னா சீக்கிரம் படம் போட்டு சாப்பிடணும். அதனால இன்னைக்கு குக்கர். ஆமாம்மா,
மோஸ்ட்லி நான் குக்கர் தாங்க வைக்கிறேன். ஆமாம், தப்பு தான், என்ன பண்ணுறது, முடியறதில்ல. முடியல, முடியும் ரொம்ப போது முடியல. கால் முட்டி வலி, சீக்கிரம் சமைச்சிட்டு உட்காரணும்னு தோணுறது. இப்போ கதம்ப பொரியல் ரெடி. ரெடி. படப்புக்கு பாசிப்பயிரும் ரெடி. ஆமாம்மா. ரசமும் ரெடி. ரசம் திறக்க முடியல, அப்புறம் ஓகே, சாதாரண முடிஞ்சுது. ஓகேம்மா. ஸோ ஃபைனலாக சங்கராந்தி படப்பு சாப்பாடு ரெடி. என்ன பண்ணியிருக்கீங்கன்னா சுட சுட சாதம், பாசிப்பருப்பு கடையல், ரசம், தயிர், தக்காளி ரசம், தயிர், பருப்புக்கு நெய் வச்சுருக்கேன், கதம்ப பொரியல். ஆமாம், 5 வகை காயை போட்டு கதம்ப பொரியல், நெய்யும் இருக்குது. இப்போ போய் படப்பு போட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம சாப்பிடணும், சாப்பிட வேண்டியது தான். அது ஸோ சங்கராந்திக்கு விளக்கு ஏற்றியாச்சு, சொம்பில் தண்ணி வச்சு படப்பு போட்டாச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி சங்கராந்திக்கு நாட்டு காய்கறி தான் வைக்கணும். ரொம்ப சிம்பிளான சமையல் தான் பண்ணணும். பாசிப்பயிறு கடையல், 5 வகை பொரியல், தயிர், 5 வகை காய் போட்டு பொரியல், அவ்வளோதான் இது. இனி சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை.